அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு ஒரு மிளகு போட்டு ஒரு காரசாரமான கிரேவி தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 300 கிராம் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் தயிர், புளிச்ச தயிர் இருந்துச்சு, அதையும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அது கவிச்சி ஸ்மெல் போகணும், அதுக்காக இந்த மாதிரி நல்லா புளிச்ச தயிரும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது நாட்டுக்கோழிங்கனால ரொம்ப கொஞ்சம் கவிச்சியாக இருக்கும். நல்லா கழுவி எடுத்துக்குவோம். சில பேருக்கு இந்த தோல் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. தோல் கையோடு கழுவும் போதே இந்த மாதிரி வந்துருச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நான் நறுக்கலை, மிக்சியிலையும் அரைக்கலை, இடிகளில் போட்டு ஒன்று பதியமாக இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை செய்கிறத பார்க்கலாம். அதுக்குள்ளே இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நல்லா 3 தரம் போல் கழுவி எடுத்துடணும், அப்போ தான் அந்த கவிச்சி ஸ்மெல் போகும். இப்போ நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோழி நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. ஏற்கனவே அவங்க நல்லா நெருப்பில் வாட்டி மஞ்சப்பொடியெலாம் போட்டு கழுவி தான் கொடுத்துருக்காங்க, கட் பண்ணி. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நான் செய்கிற மெத்தடு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, இந்த இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அரைக்காமல் அப்படியே ஒன்று பதியமாக இடிக்கல்லில் போட்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக கொஞ்சம் அம்மானா கொஞ்சம் புளி சேர்ப்பாங்க, ஒரு சொல புளி சேர்த்துக்கிறது. இப்போ இதுக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் நம்ம போட போகிறோம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்து, ஒரு 10 வெந்தயம், 10 ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட இந்த பாட்டில் வாங்கினோம் இல்லையா, இதில் தான் நான் இப்போ ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஈஸியாக இருக்குது, அளவாக விழுகுது. ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். கீழெல்லாம் வடியில் பாருங்கள், நல்லாயிருக்கு. இது எப்படி மூடி வச்சிட்டோம்னா அழகாக மூடிக்கும். இது பத்திரமா தட்டி விட்டுறாமல் உரமாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா பாட்டில் உயரமாக இருக்கிறதுனால தட்டிடாமல் இருக்கணும். இப்போ நம்மளோட 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த தாளிக்கிறத நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட தாளிக்கிறது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதாவது சும்மா 10 உளுந்தம்பருப்பு, 10 ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். அப்படியே நல்லா ஸ்நாக்ஸாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், சும்மா ஒரு வாசத்துக்காக. இப்போ நம்மளோட கோழி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு இப்படி எடுத்து போட்டுக்கலாம். அதாவது இது 300 கிராம் கோழி, நாட்டுக்கோழி. இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்களா, அதெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா புழிஞ்சிட்டு நமக்கு போட்டு நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோழி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்றலை. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் எண்ணெய் தெரியும் போது, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒன்றும் இன்றைக்கி அரைச்செல்லாம் போடலை. என்ன தான் காய்கறி சாப்பிட்டாலும், இந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்சம் காரசாரமாக தேடும்போது இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கறி செஞ்சு சாப்பிட்லாம். கூடுமான வரைக்கும் பிராய்லர் கோழி வாங்குறத தவிர்த்துட்டு நாட்டுக்கோழி இப்போல்லாம் கிடைக்கிது, அதை வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி மிளகு போட்ட கிரேவி. இப்போ நம்மளோட சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம்.
இப்போ நம்மளோட கோழியில் எல்லா மசாலாவும் நல்லா பிரட்டி வச்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு சொலை ஊற வச்ச புளியை லேசாக கரைச்சி ஊற்றிக்கிறேன். அப்புறம் இதுக்கு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் நல்லா கலந்துச்சு. தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து குக்கரை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வச்சுக்கலாம். உங்களுக்கு கறி நல்லா குழஞ்சி பிடிக்கும்னா 4 விசில் வச்சுக்கலாம். இல்லை கரெக்டான பதத்தில் வெந்திருக்க போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 விசில் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்க்கணும். ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 3 விசிலில் பார்க்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து 3 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால நல்ல கலராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவின கோழி தான். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை அப்படி நான் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட கோழி மிளகு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணுன்னா கடாயில் போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா வற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி பூரா வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றினா நல்லா சுருண்டு சுக்கா வறுவல் மாதிரி வந்துடும். இதுன்னா அப்படியே சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கவும் செய்யலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான நம்மளோட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோழி மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மிளகு கொத்தமல்லி இருந்தால் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். சூப்பரான நம்மளோட கிரேவி பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் செஞ்சும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.